அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். அது தொடர்பான செய்திகளை நாம் ஒரு சில நாட்களாகவே பார்த்து வருகிறோம். இந்நிலையில் சட்டவிரோத குடியேறிகளின் கைகளில் விலங்கு பூட்டப்படும் அந்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க வெள்ளை மாளிகை இது தொடர்பான புதிய வீடியோவினை வெளியிட்டிருக்கிறது. சட்டவிரோத குடியேறிகளின் கைகளில் விலங்கு பூட்டும் அந்த வீடியோ காட்சிகள் அதில் வெளியாகியிருக்கின்றன. இந்தியர்கள் கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்டது ஏற்கனவே சர்ச்சையாகி இருந்த நிலையில் அமெரிக்க வெள்ளை மாளிகை புதிய வீடியோவினை வெளியிட்டிருக்கிறது. கைகளில் விலங்கு பூட்டி கால்களிலும் விலங்கு கட்டி அவர்கள் ஏற்றப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார். கணபதி, போன வாரம் இது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான நட்புறவில் கேள்வி என்பதெல்லாம் குறித்தெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அந்த வகையில தொடர்ந்து இந்தியர்கள் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள் எல்லாம் அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்டு வராங்க. மறுபடியும் சர்ச்சை மிகு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்கா. என்ன விவரம்? இந்தியர்களை மனிதாபிமான முறையில் நடத்த வேண்டும், அவர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியிருந்தார்கள் என குற்றம் சாட்டப்படும் சூழலிலே அவர்கள் இந்தியர்கள் என்பதும் அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள் என்பதும் நிரூபணமானால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் அவர்களை திருப்பி அனுப்பும் போது விலங்கு போட வேண்டாம், மரியாதையுடன் அவர்களை மனிதாபிமான முறையில் அனுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் தொடர்ச்சியாக இந்தியாவிலே வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்க விமானத்திலே 104 அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்பதால் திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் அம்ரித்சர் நகரிலே வந்து இறங்கினார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் வந்து அவர்கள் இறங்கிய உடனேயே அவர்கள் கைவிலங்கு போடப்பட்ட விவகாரம் போன்றவற்றை உறுதி செய்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இப்படி நடக்கக்கூடாது என்பது தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் ட்ரம்ப் அரசு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாங்கள் எப்படி நடத்துகிறோம் பாருங்கள், எப்படி திருப்பி அனுப்புகிறோம் பாருங்கள் என்பதை காட்டும் வகையிலே மீண்டும் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறது. ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போதே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்புவேன், சட்டவிரோத குடியேற்றங்களை தடுத்து நிறுத்துவேன் என்றெல்லாம் பல்வேறு வாக்குறுதிகளை அவருடைய பரப்புரையிலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார். ஆகவே தற்போது அவர் மீண்டும் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள நிலையிலே அமெரிக்க நிர்வாகமே நாங்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்புகிறோம், அதுவும் எப்படி திருப்பி அனுப்புகிறோம் என்பதை பாருங்கள், அவர்களை குற்றவாளிகள் கைதிகள் போலத்தான் அனுப்புகிறோம், கைகளிலே விலங்கு கால்களிலே விலங்கு என்றுதான் அவர்கள் விமானத்திலே ஏற்றப்படுகிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ட்ரம்ப் தனது ஆதரவாளர்கள் தனது கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு நான் எனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் என்று காட்டும் வகையிலே இத்தகைய செயல்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே இந்தியாவிலே எதிர்ப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மோடி அமெரிக்கா சென்று திரும்பிய பின்னரும் 2 விமானங்களிலே அமிர்தசரஸ் நகரத்துக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. பெண்கள் குழந்தைகள் தவிர அனைவருமே விலங்கிடப்படுகிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. திலகவதி, எவ்வளவு எதிர்வினைகள் வந்தாலும் நாங்கள் செய்வதைத்தான் செய்வோம் என்பதாக அமெரிக்கா தொடர்ந்து சர்ச்சைக்கு வித்திடும் வகையிலேயே அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இது என்ன சர்ச்சைக்கு வித்திட போகிறது என்று. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.